இந்தியாவில் துணை ஜனாதிபதி பதவி என்பது உயர்ந்த மரியாதைக்குரிய பதவியாகும். அத்தகைய பதவிக்கு ஒரு தமிழரை நியமிப்பதை பெருமை கொள்வோம். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் பேட்டி. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கபிஸ்தலத்தில் தனியார் திருமண மண்டபம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசுகையில், இந்தியாவில் துணை ஜனாதிபதி பதவி என்பது உயர்ந்த மரியாதைக்குரிய பதவியாகும். அத்தகைய பதவிக்கு ஒரு தமிழரான ராதாகிருஷ்ணனை நியமிப்பதை பெருமை கொள்வோமே தவிர அதை திமுகவும் கூட்டணி கட்சிகளும் தவிர்ப்பதும் தடுப்பதும் தமிழருக்கு தமிழரே பெருமை இல்லை எனவும், அதிமுக ஆட்சியின் போது டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது. அதை உடனடியாக தமிழக அரசு அரசாணை வெளியிட வேண்டும் எனவும், பாபநாசம் தாலுகாவில் உள்ள அம்மாப்பேட்டை ஒன்றியத்தை தனி தாலுகாவாக அறிவிக்க வேண்டும் என்றும், பாபநாசத்தில் உள்ள கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே குடிகாடு ராமநல்லூர் பகுதியில் உயர்மட்ட பாலம் கட்ட வேண்டும், வாழ்க்கை தாத்தூர் இடையே கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே கதவணை கட்ட வேண்டும் எனவும் அவர் கூறினார். மேலும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் எனவும், திருமண்டங்குடி கரும்பு விவசாயிகளுக்கு கரும்புக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட ஒன்றிய சார்பில் நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். வேதா நியூஸ் டைம் செய்திகளுக்காக செய்தியாளர் சிவராஜ். இந்தியாவில் மிக உயர்ந்த பதவி, மரியாதைக்குரிய பதவி. அத்தகைய ஒரு உயர்ந்த பதவி தமிழகத்தினுடைய அனுபவம் மிக்க ஒரு அரசியல் தலைவர், மிகுந்த மரியாதைக்குரியவருக்கு கிடைத்திருப்பது தமிழகத்தில் உள்ள அனைத்து நபர்களுக்கும் பெருமை மட்டுமல்ல, உலக தமிழர்களுக்கு பெருமை. அந்த பணியை அவர்கள் செய்து அழகு பார்ப்பதுதான் ஒவ்வொரு தமிழனுக்கும் கடமையாக இருக்க வேண்டும், பணியாக இருக்க வேண்டும். இப்படி நிலை இருக்கும்போது திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் ஒரு தமிழன் துணை ஜனாதிபதி ஆவதற்கு தடையாக வார்த்தைகளை கூறுவது என்பது அவர்கள் தமிழகத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் பெருமை சேர்க்கவில்லை என்பது என்னுடைய கருத்து. தமிழக மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். பாஜக, ஜேடிஎஸ் மற்றும் ஒத்த கருத்துடைய கட்சிகளுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்திலே மத்திய மாநில அரசுடைய ஒத்த கருத்து எந்த அளவுக்கு அங்கே வளர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது என்றால், பின்தங்கிய பீகார் மற்ற பல மாவட்டங்களுக்கு இணையாக இன்றைக்கு பல்துறையிலே வளர்ந்திருக்கிறது. எனவே பீகார் தேர்தலுடைய வெற்றியை உறுதி செய்து கொண்ட பாஜகவுக்கு உறுதி செய்து கொண்ட காங்கிரஸ் அதனை தடுப்பதற்காக ஒரு பொய் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பொய் பிரச்சாரம் ஈடுபடாது என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். சோதனை கிணறுகள் அமைக்க ONGCக்கு அனுமதி மறுக்கப்பட வேண்டும். விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் தமிழகத்திலே மிக முக்கியம் என்பதிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கவனமாக இருக்கிறது. அதனை உறுதிப்படுத்தும் வகையிலே விவசாயிகளுக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி துணை நிற்கும். ஏற்கனவே டெல்டா மாவட்டங்களை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே அதனுடைய முதல்வராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் டெல்டா மாவட்டங்களை பாதுகாப்பு மண்டலமாக அறிவித்ததை நான் நன்றியோடு மீண்டும் நினைவு கூற விரும்புகிறேன். உயர்மட்ட பாலம் தேவை என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது. அதை மீண்டும் வலியுறுத்த இருக்கிறேன். அதே போல கதவணை திட்டம் வாழ்க்கை துத்தூர் இடையே தேவை என்ற அவசியத்தை இங்கே நான் குறிப்பிட இருக்கிறேன். கும்பகோணத்தை தேர்தல் அறிக்கையின்படியே தனி மாவட்டமாக அறிவித்திருக்க வேண்டும். அதை நினைவு கூற விரும்புகிறேன். நேரடி கொள்முதல் நிலையங்கள், தேக்கமடைகின்ற நெல் மூட்டைகள் அவசியம், அவசரம் என்று தமிழக அரசுக்கு நினைவூட்டுகிறேன். பாபநாசம் தாலுகா அம்மாப்பேட்டை
தனி தாலுக்காக அறிக்க வேண்டும் கோரிக்கை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல 1000 நாள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் திருவண்டங்குடி திரு ஆரூரான் சர்க்கரை ஆலை விவசாயிகள் நன்மை பயக்க வேண்டும். கரும்பு நிலுவைத் தொகைகளை கிடைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு நான் குறை கேட்பேன். நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.